அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அற்புதமான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான நினைவு தினத்தை ஞாபகப்படுத்தும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டு அற்புதமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மீலாது தொடர் நிகழ்ச்சி 4ஆம் தினம் இன்றைய தினம் அண்டை அயலார்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களோடு எப்படி நடந்துக்கிறணும், அவர்களுடன் எப்படி உறவை வைத்து கொள்வது என்கின்ற தலைப்பில் இன்றைய உரை அமையும். அன்னலே தாஹ ரசூலே நபியே, துன்பம் மிகுந்தோர் சலாம் சொல்லுகிறோம். அன்னலே தாஹ ரசூலே நபியே, துன்பம் மிகுந்தோர் சலாம் சொல்லுகிறோம். கருணை நபிநாதர் தாங்கள் பெயர் கூறி துணையற்றோர் சலாம் சொல்லுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னதெல்லாம் மர்ஹபா, இருளை நீக்கும் ஒளி போலாம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னதெல்லாம் மர்ஹபா, இருளை நீக்கும் ஒளி போலாம். ஜோதியே ஜோதியங்கள் கண்மணியே, ஜோதியே ஜோதியங்கள் கண்மணியே, சாந்தி கேட்போர் சலாம் சொல்லுகிறோம். அன்னலே தாஹ ரசூலே நபியே, துன்பம் மிகுந்தோர் சலாம் சொல்லுகிறோம். தாங்கள் திருநாமம் கூறும் போதெல்லாம் அல்லாஹ்வின் அருள் மழையாய் பொழிகிறதே. தாங்கள் திருநாமம் கூறும் போதெல்லாம் அல்லாஹ்வின் அருள் மழையாய் பொழிகிறதே. நாவினாலே ஸலவாத் ஓதுகிறோம், நாவினாலே ஸலவாத் ஓதுகிறோம். உள்ளத்தாலே சலாம் சொல்லுகிறோம். அன்னலே தாஹ ரசூலே நபியே, துன்பம் மிகுந்தோர் சலாம் சொல்லுகிறோம். நாளை தவிக்கும் மஹ்ஷர் வேளையிலே நாயன் முன் மன்றாட்டம் புரிவீரே. நாளை தவிக்கும் மஹ்ஷர் வேளையிலே நாயன் முன் மன்றாட்டம் புரிவீரே. தாங்களன்றி யாரிடம் வருவோம், தாங்களன்றி யாரிடம் வருவோம். தஞ்சம் தருவீர் சலாம் சொல்லுகிறோம். அன்னலே தாஹ ரசூலே நபியே, துன்பம் மிகுந்தோர் சலாம் சொல்லுகிறோம். வாழ்விலே ஒரு தடவை தானுமே தாங்களின் திருமுகத்தை காண வேண்டுமே.
வாழ்விலே ஒரு தடவை தானுமே தாங்களின் திருமுகத்தை காண வேண்டுமே. மர்ஹபா யா முஸ்தபா யா முஜ்தபா, மர்ஹபா யா முஸ்தபா யா முஜ்தபா. ஆசை மிகுந்தோர் சலாம் சொல்லுகிறோம், அன்னலே தாஹ ரசூலே நபியே. துன்பம் மிகுந்தோர் சலாம் சொல்லுகிறோம், கருணை நபிநாதர் தாங்கள் பெயர் கூறி துணையற்றோர் சலாம் சொல்லுகிறோம். ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வனஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم جاره. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமங்களில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான மக்கமா நகரில் அவர்களின் வாழ்க்கை துவக்கமாகும் காலம், அருமையான இளைய வயது, ஒரு நல்ல கனிவான அனுசரணையுடைய பேச்சுக்கு சொந்தமாகிறார்கள். இனிமையான பழக்கமுடையவர்களாக எல்லோரையும் வெகுவாக கவருகிற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். எல்லோரையும் கவருகிற ஒரு வாழ்க்கை. அன்னலார் யாரை சந்தித்தாலும் நின்று பேசி செல்கிற ஒரு பழக்கத்தை கொண்டார்கள். தன் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு மிகப்பெரிய பேர் உதவியாக அவர்களின் சிறுபிராயம் தொடர்ந்து வளர்ந்து வந்த காலத்திலும் பக்கத்து வீடுகளுக்கு போய் வரும் நடைமுறையை கொண்டார்கள். மாத்திரமல்ல,
பக்கத்து வீட்டார்களுக்கு தேவை வருகிற போது உதவி செய்கின்ற மனோபக்குவத்தையும் தாண்டி வீட்டுக்கு சென்று ஏதேனும் தேவை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்கு சென்று தேவை இருக்கிறதா, கடை வீதிகளுக்கு போக வேண்டுமா, உங்களுக்கு என்ன உபகாரம் நடைபெற வேண்டும், நான் பயன்பெறுவேன் என்கிறார்கள் பூமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்பிக்கை நட்சத்திரமாக, நம்பிக்கைக்கு மாபெரும் நட்சத்திரமாக மக்காவாசிகள் நபியை நம்பியதை போல் யாரையும் நம்பவில்லை. தங்கள் வீட்டு பிள்ளைகளை விட கூடுதலாக, தங்கள் ஊரின் பெரிய மனிதர்களை விட மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஆக்கினார்கள் என்பதோடு என்ன சொன்னார்களோ அப்படி நடப்பார்கள், எதை வாக்களித்தார்களோ அதை நிறைவேற்றுவார்கள். வருகிறேன் என்று சொன்னால் வருவார்கள், போகிறேன் என்றால் போவார்கள், தேவையை பூர்த்தி செய்கிறேன் என்றால் பூர்த்தி செய்து வைப்பார்கள். இப்போது போய் வருகிறேன் என்பார்கள், போய் உடனே வருவார்கள். இதையெல்லாம் பார்த்த அந்த பெருமக்கள் அஸ்ஸாதிக் அல் அமீன், இனி உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்ற முத்தாய்ப்பான 2 பெயரை பதிய வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சாதிக் என்ற ஒரு பெயர் கொடுத்தாங்க, உண்மையாளர். அல் அமீன் நம்பிக்கையாளர். உலகத்தில் இந்த பெயர் கடைசி வரைக்கும் தங்குச்சு. அவர்களின் சின்னம் சிறும் பிராயத்தில் மக்காவாசிகள் கொடுத்த பெயர். அல்லாஹ் அதை கடைசி காலம் மாத்திரமல்ல, இன்றும் சாதிக்குல் அமீன் என்ற பெயருக்கு எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, மற்றவர்களோடு மாத்திரமல்ல, தங்களை சுற்றி இருப்பவர்களோடு மிகச்சிறப்பான உறவுகள் வைத்திருந்தார்கள். அண்டை வீட்டார்களோடு அவர்களின் தொடர்போடு அவர்களின் தேவைகளை நிறைவு செய்வதோடு அவர்களை மகிழ்வித்து தாங்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். எனவேதான் இந்த உலகத்திலே அண்டை வீட்டார்களின் ஹக்கை சொல்வதற்கும் அவர்கள் தகுதி பெறுகிறார்கள். அண்டை வீட்டார்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்வதற்கு அன்னலார் தகுதி பெறுகிறார்கள். காரணம், அவர்கள் வாழ்க்கைக்குள் அது நிரம்பி இருந்ததாலே. ஒரு அழகாக ஒரு செய்தி ஒரு கவிஞன் சொன்னான். உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள், அவர்களின் சரித்திரங்களை நான் புரட்டி பார்த்தேன். ஒரு பெரிய அறிஞர் சொல்கிறார், எல்லா மனிதர்களின் மாமனிதர்களின் சரித்திரங்களை எல்லாம் திறந்து பார்த்தேன், அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்த்தேன். எனக்குள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை வந்தது மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்க்கை எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், உலகத்தில் வந்த தலைவர்கள் சொன்னார்கள், முஹம்மது நபி வாழ்ந்து காட்டி சொன்னார். மற்றவர்களெல்லாம் சொன்னார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டி சொன்னார். அருமையானவர்களே, நான் இங்கே செய்தியை நினைவுபடுத்த வருவேன். அண்டை வீட்டார்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், பக்கத்து கடை உடையவர்கள், நம்மோடு அருகாமை இருப்பவர்கள் மிகப்பெரிய அன்புக்கும் மிகப்பெரிய தொடர்புக்கும் சொந்தமானவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகன் அப்துர் ரஹ்மானை பார்க்கறாங்க, பக்கத்து வீட்டுக்காரரோடு கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் பார்க்கிறார் தன் மகனை. பக்கத்து வீட்டுக்காரரோடு ஒரு சின்ன பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் மோதல் ஏற்பட்டுச்சு. அழகான ஒரு செய்தி சொன்னாங்க, பதிய வச்சிடுறேன். அபூபக்கர் சித்திக்கு சொன்னாங்களாம், ஒன்னாஸ் எதஹபுன் ஒஹுவ பாக்கின், மகனே பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட மட்டும் எப்போ மோதக்கூடாதுப்பா, பக்கத்து வீட்டுக்காரர்களை பகைச்சிக்கிடக்கூடாது, எல்லாரும் போயிடுவாங்க, அவன் மட்டும்தான் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பான்னு சொன்னாங்க. எல்லாரும் போயிடுவாங்க, உன்னுடைய இன்ப துன்பங்கள் மாத்திரமல்ல, நடுராத்திரியில் கூட உனக்கு பிரச்சனை அவன் ஓடி வருவான். மக்கள் போகுவார்கள், ஒஹுவ பாக்கின், அவன் மிச்சமாக இருப்பான், அவனை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரனோடு பகை பாராட்டக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கெல்லாம் மேல ஒரு செய்தி சொன்னாங்க, நீ வரிசையா தொகுத்துக்கிறணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, அண்டை வீட்டார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, உங்க கேரக்டர் அவங்க தான் முடிவு செய்யணும்னாங்க, உங்களை பற்றி முடிவு செய்யறவங்க அவங்க தான். நாங்க ஜனாசா போன போது எல்லாரும் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சொல்றாங்க, ஒரு மாமனிதர் போகிறார், எவ்வளவு சிறப்பானவர், எத்தனை நற்பாக்கியமுடையவர், எவ்வளவு உதவியாக இருந்தார், அக்கம் பக்கத்திற்கு அவருடைய அனுசரணை தான் என்ன என்று புகழ்ந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்றார்கள். தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வணக்கத்தையும் வழிபாட்டையும் கொண்டு தீர்மானிக்காமல் மக்கள் எல்லாம் கொஞ்சம் அவரை பற்றி புகழ்ந்த போது சொர்க்கம் வாஜிப் என்கிறீர்களே என்று கேட்டதற்கு காரூனிய சீலர் சொன்னார்களாம், அந்தும் ஷுஹதா உல்லாஹி ஃபில் அர்த், இந்த மண்ணில் நீங்களே அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அண்டை வீட்டுக்காரர்கள் ஒருத்தரை பற்றி எப்படி சொல்றாங்களோ அப்படித்தான் அல்லாஹ்விடத்தில் அவர் பதியப்படுகிறார். நீங்க நல்லவங்கிறதுக்கு உங்க பக்கத்து வீட்டுக்காரர் சான்று சொல்ல வேண்டும்.
ஒரு மையத்தை பார்த்து பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க, ரொம்ப மோசமான மனிதர், பூமிக்கு பாரமா வாழ்ந்தார், எங்களுக்கெல்லாம் தொந்தரவா இருந்தார், போயிட்டார் அப்படின்னாங்க. சந்தோஷப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் நரகவாசின்னாங்க. நம்முடைய சொர்க்கத்தையும் நரகத்தையும் கூட நாம் அக்கம் பக்கத்தில் வாழ்ந்தவர்களே தீர்மானிக்கிறார்கள். அவர்களோடு நமது சிறந்த நடைமுறைகள் அதை தீர்மானிக்கிறது. அதை ஒரு சஹாபி நபிட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் நல்ல நிலையில் நடக்கிறேன், நான் தப்பு தவறாக நடக்கிறேன் அப்படின்னு நான் எப்படி விளங்கிக்கிறேன்னு கேட்டாங்க. நான் நல்லதான் செய்கிறேன், என் மனசு சொல்லுது நீ நல்லாப்பா இருக்கிறப்பா, நல்ல காரியங்கள்லாம் நிறைய செய்கிற அப்படி என் மனசு சொல்லுது. இப்போ நான் நல்லது செய்கிறேன் அல்லது நான் தப்பு செய்கிறேன், நான் எப்படி விளங்கிறதுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஒரு பெரிய மேட்ரு இல்லை, உன் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேளு, அவங்க எல்லாரும் நீ நல்ல ஆளுப்பான்னு சொன்னா நீ நல்ல ஆளு, உன் பக்கத்து வீட்டுக்காரங்க உன்னை நல்ல ஆள் இல்லைன்னு சொல்லிட்டா நீ நல்ல ஆள் இல்லைன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ செய்யக்கூடிய நலவா தீங்காங்கிறதுக்கு அங்கிருந்து உனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் திருக்குரான் ஷரீஃபிலே சொல்வான், பக்கத்து வீட்டுக்காரர்கள் 2 வகை என்று சொன்னான் அல்லாஹ் தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வகைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் 2 வகைன்னு சொல்றான். எப்படி 2 வகைன்னு சொல்றான்? ஒல் ஜாரி தில் குர்பாங்கிறான். சொந்தக்காரர்களாகவும் இருக்கிறார்கள், பக்கத்து வீட்டார்களும் இருக்கிறார்கள். நம்ம வாப்பாவுடைய கூட பிறந்தவர் பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறார். இப்போ சிங்கப்பூருடைய நிலை வேறு. நம்ம ஊருக்குள்ளே நீங்கள் நுழைந்து பார்த்தால் நம்ம வீட்டுக்கு அடுத்து சின்னவாப்பா வீடா இருக்கும், பெரியவாப்பா வீடா இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், உன் பக்கத்து வீட்டுக்காரர் உன் உறவுக்காரராகவும் இருக்கிறார். ஒல் ஜாரில் ஜுனுபி, பக்கத்து வீட்டுக்காரர் உறவுக்காரர் அல்ல, அந்நியவராக இருந்து பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறார். 2 பேர்ட்டையும் நீ உபகாரத்தோடு நடந்து கொள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பக்கத்து வீட்டுக்காரரை வைத்து அல்லாஹ் உனக்கு 3 கூலி தருகிறான், ஒரு பக்கத்து வீட்டுக்காரரை வைத்து உனக்கு 2 கூலி தருகிறான், ஒரு பக்கத்து வீட்டுக்காரரை பொறுத்து 1 கூலி தருகிறான் என்றார்கள். சஹாபிகள், என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது, உன் பக்கத்து வீட்டுக்காரன் முஸ்லிமாகவும் இருக்கிறான், உன் சொந்தக்காரனாகவும் இருக்கிறான், உனக்கு 3 கூலி கிடைக்கும் அவனுக்கு உபகாரம் செய்தா. ஏன்னா நீ பக்கத்து வீட்டுக்கு உபகாரம் செய்த கூலியும், முஸ்லிமுக்கு உபகாரம் செய்த கூலியும், உன் சொந்தக்காரனுக்கு உபகாரம் செய்த கூலியும் 3 கூலி கிடைக்க பெறுகிறாய். உன் பக்கத்து வீட்டுக்காரன் முஸ்லிமாக இருந்தால் 2 கூலி கிடைக்கும், நீ அவனுக்கு உபகாரம் செய். பக்கத்து வீட்டுக்கு செய்த உபகாரம் ஒரு முஸ்லிமுக்கு செய்த உபகாரம். உன் பக்கத்து வீட்டுக்காரன் ஈமான் இல்லாத முஸ்லிம் இல்லாதவனாக வேறு எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவனுக்கும் உபகாரம் செய், ஒரு கூலி உண்டு. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உபகாரம் செய்தாய் என்ற கூலி உண்டு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிற சமய மக்களும் கூட நம்மை அடுத்து வாழுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நமது உபகாரம் கரம் நீட்டப்பட வேண்டும் என்று உலகத்திற்கு செவியேற்க செய்தவர்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கம் வழிபாடுங்கிறது சில பேர் நிறைய இருக்குது, ஆனால் அக்கம் பக்கத்தில் பேரை கெடுத்துக்கிட்டாங்க. எத்தனை பேர் பக்கத்தில் இடைஞ்சல் செய்கிறாங்க, உங்களுக்கு வரக்கூடிய தண்ணியை அடைச்சிக்கிறாங்க, அவங்களுக்கு தண்ணி போக விடாமல் ஆக்குறாங்க, சில நேரத்தில் மடையை வெட்டி அந்த பக்கமாக விட்டுடுறாங்க. எத்தனையோ வகையில் பக்கத்து பகுதியில் இருப்பவர்கள் இன்னல் படுகிற நிலைகளிலே பல பேர் நடந்து கொள்கிறார்கள். ரசூல் கடுமையாக எச்சரிக்கிறாங்க. புகார் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் பதிவாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி ராத்திரியெல்லாம் ரொம்ப நேரம் நின்று தொழுகிறாள், தசூமுன் நஹாரா, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறாள், ஆனால் அவள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதுன்னாங்க. என்ன பழக்கம்னு கேட்டாங்க. தூதி ஜீரானஹா, பக்கத்து வீட்டுக்காரங்களை வாழ விடுறது இல்லை. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை கண்ணாப்பினான் பேசுறாங்க, மன உளைச்சல் கொடுக்கறாங்க. இது நிறைய இந்த பழக்கம் பெண்கள்கிட்ட இருக்குது. அந்த பெண்களை, மற்ற பெண்களை அந்த அம்மா சங்கடப்படுத்துது, கஷ்டப்படுத்துது. ஆனால் ரொம்ப சீதவியான பெண்மணி, ராத்திரியெல்லாம் இபாதத்து, அந்த மாதிரி யாரும் தொழ முடியாது, நிறைய நாட்கள் நோன்பு வைக்கிறாங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை தான் பதில் சொன்னாங்க, ஹிய ஃபின்னார், அவள் நரகத்தில் கிடப்பாள் என்றார்கள். ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாகுது. அவள் நரகத்தில் கிடப்பாள். ராத்திரியெல்லாம் நின்று தொழுத தொழுகை, பகலெல்லாம் நோற்ற நோன்புகள். உங்களுடைய மனதில் நீங்கள் மிகச்சரியாக தக்க வைக்க வேண்டும் இந்த செய்தியை. வணக்கம் என்பது, வழிபாடு என்பது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அடியார்கள் புண்படப்படுவார்கள் என்றால், அடியார்கள் கஷ்டப்படுவார்கள் என்றால், நம்மால் அடியார்களுக்கு நோவினை ஏற்படும் என்று சொன்னால், வணக்கங்களும் கூட அது அல்லாஹ்விடத்தில் அது எந்த வகையிலும் அங்கீகாரம் இல்லாமல் போய்விடுகிறது, மதிப்பில்லாமல் போயிடுது. இப்போ இந்த ஹதீஸிலிருந்து ஒரு செய்தி எழுதுறாங்க, உன் இபாதத்துக்கு கூட உயிர் வேணுமா, பக்கத்து வீட்டுக்காண்ட நீ சரியா நடந்தா தான் கிடைக்குங்கிறாங்க. அல்லாஹு அக்பர். உன் இபாதத்தினுடைய உயிர் கூட
உன் இபாதத்தின் அங்கீகாரம் கபூலியத், அல்லாஹ் ஒப்புக்கொள்றது கூட உன் பக்கத்து வீட்டாரிடத்தில் நீ சரியாக நடப்பதால் தான் அது கிடைக்கப் பெறுகிறாய் என்கிறார்கள் நமது நன்மக்கள். ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒரு பெரியாருடைய வாழ்க்கையை படித்தேன். பெரிய சூஃபி அவங்க முரீதுகளை சீர்துகளை கூப்பிட்டு அறிவுரை சொல்லும் போது சொன்னாங்க, நேற்று ராத்திரி தூக்கம் வரலப்பான்னாங்க. என்னான்னு கேட்டாங்க. வீட்டில் எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது, வீட்டில் எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது, எலி அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு தூக்கம் வரல, அது இங்கே இங்குமா ஓடிட்டு இருக்கு, மேலெல்லாம் ஏறி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. தூக்கத்தை ராத்திரி இழந்துட்டேன்னு சொன்னாங்க. அவங்க முரீதுகள்லாம் ரொம்ப சங்கடப்பட்டு சொன்னாங்க, ஷேக் அவங்களே இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. அவங்க சொன்னாங்க, அலிக்குத்தான ஆத்த பில் ஹிர்ரா, ஒரு பூனையை பிடிச்சி நீங்கள் வச்சுக்கிட்டா போதுமேன்னாங்க. எலி தொந்தரவுக்கு ஒரு பெரிய வேலை செய்ய வேண்டியது இல்லை, ஒரு பூனையை வளர்த்தா போதும், எலி தொந்தரவுலேருந்து பாதுகாப்பு கிடைச்சிக்கிடுனாங்க. அவங்க சொன்னாங்களாம், ஹிஃப்துல்லா, பூனை வளர்க்குறதுக்கு அல்லாஹ்வை பயப்படுறேன்னாங்க. என்னங்க பூனை வளர்க்குறதுக்கு என்ன அல்லாஹ்வுடைய பயம்? எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது, ராத்திரி தூக்கம் இல்லை, ஒரு பூனை வச்சுக்கிட்டா போதுமங்க, எலி பிரச்சனை தீர்ந்து போயிடுமே. அவங்க சொன்னாங்க, பூனை வளர்க்குறது பெரிய விஷயம் இல்லை, பூனை எடுத்து வச்சுக்கலாம், எனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்குதுன்னாங்க. பூனை வளர்க்குறதுக்கு என்ன பயம்னு கேட்டாங்க. இல்லை, இந்த பூனை நம்ம வீட்டுக்கு வந்துட்டுனா பூனையை கண்டு அதனுடைய சத்தத்தை கண்டு அதனுடைய அசைவை கண்டு எலிகள் மிரண்டு பயந்து அது இங்கிருந்து செதறி ஓடி பக்கத்து வீட்டில் போய் நுழைஞ்சிரும், பக்கத்து வீட்டுக்காரன் தூக்கம் போய் அவன் இன்னல் பற்றுவானோ, அப்போ அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவானேன்னு பயப்படுறேன்னா. என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தங்கடம் ஏற்பட்டு விடுமே, பூனை வருதுன்னு தெரிஞ்சு எலி ஓடி போயிடுமே, ஓடி போற எலி அடுத்த வீட்டில் போய் புகுந்துக்கிடுமே. நம்ம பத்திரமா எலியை பிடிச்சலாம் அடுத்த வீட்டில் விட்டுட்டு வர்றோம். நம்ம நிலைமை என்ன? நம்ம சாலிஹீன்களின் வாழ்க்கை என்ன? பூனையை பிடித்து வளர்ப்பதிலே பயம் இருக்கிறது. எங்க வீட்டு எலி பயந்து ஓடி போய் பக்கத்து வீட்டுக்கு தொந்தரவாகி விடுமோ, அல்லாஹ்ட்ட நான் பதில் சொல்லணுமே. அன்பர்களே, நம்ம மிகச்சரியாக விளங்க வேண்டும். ஒரு பூனையை வளர்ப்பதற்கு கூட நம்ம வீட்டு எலி இன்னொரு வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு கவலைப்பட்டார்கள் என்று சொன்னால், அடுத்த வீட்டின் உரிமைகளில் எத்தனை பெரிய பாதுகாப்பு உடையவர்களாக அந்த நன்மக்கள் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஒரு ஹதீஸ் பயமா இருக்குது. வல்லாஹி லா யூமின், வல்லாஹி லா யூமின், வல்லாஹி லா யூமின், அல்லாஹ் மீது சத்தியமாக மூமினாக மாட்டான். 3 தடவை சொன்னாங்க. ஹதீஸ் பதிவாயிருக்கு சஹீஹான கிதாப்ல. அல்லாஹ் மீது சத்தியமாக ஒருவன் மூமின் இல்லை, அல்லாஹ் மீது சத்தியமாக ஒருவன் மூமின் இல்லை. சஹாபாக்கள் பயந்து போயிட்டாங்க. யார சொல்லலாம், யார் அவன்? அல்லதி லா யாமனு ஜாருஹு பவாயிகஹு, எந்த மனிதனை கொண்டு அவன் அருகாமையில் இருப்பவர்களும் பக்கத்தில் வாழ்பவர்களும் அவன் தொந்தரவில் இருந்து நிம்மதி பெறவில்லையோ அவன் சத்தியமா மூமின் இல்லைன்னா. எந்த ஒரு மனிதனை கொண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க இவன் தொந்தரவுல இருந்து நிம்மதி பெறாமல் இருக்கிறார்களோ, எப்ப என்ன செய்வான்னு தெரியலையே. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் எப்ப என்ன செய்வான்னு தெரியல, அப்படி பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இவனுடைய இன்னலை கண்டு பயந்து போய் இருக்கிறாங்க. அப்படி அடுத்த வீட்டுக்காரன் இவனை கண்டு பயப்படுறான், இவன் தீங்க கண்டு பயப்படுறானா, இவன் மூமின் அல்ல. மூமின்னா உன்னை கண்டு நல்லாரும் சலாமத்தா இருக்கணும். இது ரசூல் ஒரு தடவை சொல்லல, 3 தடவை சத்தியமிட்டு சொல்கிறார்கள். எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமையான சகோதரர்கள், பக்கத்து வீட்டுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது மட்டும் இல்ல, இதன் உச்சகட்டத்தை சொன்னாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா ரமைத்த கல்ப ஜாரிகா ஃபகத் ஆதைத்தஹு, உன் பக்கத்து வீட்டுக்காரனின் நாயை நீ கல்குண்டு அடித்தால் உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ நோவினை கொடுத்த குற்றவாளின்னு சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்காரனுடைய நாயை, அவ வீட்டில் காவல் கிடக்க ஒரு நாய் வாசல்ல, அந்த நாயை நீ கல்லால் அடிச்ச, நீ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டா என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய வாழ்க்கை இங்க. அடுத்த வீட்டுக்காரனை போய் அடிக்கல, அடுத்த வீட்டுக்காரனை கஷ்டப்படுத்தல, வீட்டில் கிடக்கிற நாய் அடிச்சா கூட நீ குற்றவாளி என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம். இதை விட இந்த உலகத்திலே அண்டை வீட்டார்களோடு அனுசரணைக்கு வேறு எந்த தகவலை யாரு சொல்லிவிட முடியும்? வேறு எந்த தகவலை? கொஞ்சம் நாம மார்க்கத்துக்குள்ளே ஆழம் கண்டு விடுவோம் என்று சொன்னால், அருமையானவர்களே, இஸ்லாம் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை தத்துவம். வாழ்க்கை தத்துவம் இஸ்லாம்.
இதில் மிகச்சரியாக நாம் வாழ்ந்து விட்டால் போதும். இஸ்லாத்துக்கு நான் அடிக்கடி சொல்றது, இஸ்லாத்துக்கு நம்ம பிரச்சாரம்லாம் செய்ய வேண்டாம், இஸ்லாத்தை போய் இன்னும் 4 பேர் நம்ம சொல்ல வேண்டாம். நீங்க இப்படி வாழ்ந்து வாருங்கள், உங்க பக்கத்து வீட்டுக்கார இஸ்லாத்தின் பக்கம் தன்னை ஈர்க்கிற நசீப் ஏற்பட்டுடும். அவர் புரிந்து கொள்வார், ஒரு மூமினை பார்த்து புரிந்து கொள்வார். நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எப்படி நடக்கணும். புகாரியில் ஒரு அற்புதமான செய்தி வருது. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கைதியா பிடிக்கப்பட்டாங்க. பிடித்து அவங்களை கொண்டு வீட்டில் வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்ற செய்தி என்னன்னா, உன்னை அடுத்து இருக்கிறவங்க, நீ இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டோமா, அங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள்ட்ட சரியா நடக்கணும். ஒரு கடைக்கு போயிட்டோமா, அங்க பக்கத்தில் இருக்கவங்க சரியா நடக்கணும். அடுத்த வீடு, அடுத்த கடை, நம்ம அடுத்து இருப்பவங்க. ஹஜ்ரத் ஹுபைப் கைதியா பிடிச்சிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அவங்கள தூக்குல போடுறதுக்காக பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. நபியினுடைய அருமையான ஒரு சஹாபி. ஏன் பிடிச்சாங்க? மக்காவிலே உள்ள ஒரு பெரிய மனிதரை பத்ர் யுத்தத்தில் அவங்க மோதல்ல 2 பேருக்கு ஏற்பட்ட போட்டி, நேருக்கு நேராக நடைபெற்ற யுத்தத்தில் ஹுபைபின் கரத்தால் அவர் கொல்லப்பட்டார். ஹாரிஸ் என்ற ஒரு பெருமகனார், மக்காவாசி அவர். அவங்க பிள்ளைங்கள் எல்லாம் சேர்ந்து ஹுபைபை தூக்கிட்டு வந்துட்டாங்க, விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு சூழ்நிலையில் நபி அவங்கள உளவுக்காக அனுப்பி வச்சாங்க, வழியில் பிடிச்சிக்கிட்டாங்க. அது ஒரு நீண்ட வரலாறு. பிடிச்சி கைதியாக வீட்டில் வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சுருக்காங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த அண்ணன் தம்பிமார்கள்லாம் ஒன்று சேர்ந்து இவங்களை கொண்டு தூக்கில் போடணும்னு வச்சுருக்கிறாங்க. அவங்க 4-5 பையங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் முடிவு செய்கிறாங்க. கையில் கட்டி போட்டாங்க, காலையும் சேர்த்து சங்கிலி போட்டு வச்சுருக்காங்க வீட்டில். அந்த வீட்டில் ஆண்கள் யாரும் இல்லை, எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. ஒரே ஒரு பெண்மணி, ஹாரிஸுடைய மகள். எந்த ஹாரிஸை பத்ரில் ஹுபைப் தாக்கினார்களோ, போர் செய்து கொன்றார்களோ, அவங்க மகள் மாத்திரம் இருக்கிறாள். இப்போ பையங்க வெளியில் போயிட்டாங்க. ஹஜ்ரத் ஹுபைப் கட்டப்பட்டு கிடக்கிறார். ஒன்றும் செய்ய முடியாது. தேதி முடிவு செய்யப்பட்டுச்சு, நாளை தூக்கில் போடணும். இப்போ ஹுபைப் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீட்டு பெண்ட, அந்த ஹாரிஸுடைய மகள்கிட்ட, ஏம்மா எனக்கு ஒரு கத்தி வேணும்னு கேட்டாங்க. அந்த அம்மா கத்தி எடுத்து கொடுத்துட்டு. எதுக்கு கேட்டாங்கன்னா, அவங்க கொஞ்சம் நாளைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம தூக்கில் போட போகிறாங்க, அல்லாட்ட போகிறோம், உடம்புல இருக்கிற கழிவு முடிகளை எடுக்கணும்னு கத்தி கேட்குறாங்க. அல்லாட்ட போகிற போது சந்தோஷமாக போகணும். கழிவு முடிகள், எந்தெந்த முடிகளை மார்க்கம் எடுக்க சொல்லி இருக்கிறதோ அந்த முடிகளை எடுப்பதற்காக கத்தி வாங்குறாங்க. அந்த அம்மா கத்தியை கொண்டு கொடுத்துட்டு, அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன குழந்தை, 1 வயசு குழந்தை. ஹஜ்ரத் ஹுபைப் கையில் கத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா சமையல் கேட்டுக்கு போயிட்டு, அந்த குழந்தை தவிழ்ந்து ஹுபைப் மடியில் ஏறி உட்காந்துக்கிட்டு. புகாரி இமாம் பதிவு செய்கிறாங்க, அந்த குழந்தை தவிழ்ந்து இமாம் ஹஜ்ரத் ஹுபைபின் மடி ஏறி அமர்ந்து கொண்டது. கையில் கத்தி இருக்குது. அந்த அம்மா சமையல் கேட்டில் நின்னவங்க பிள்ளைய காணலும் பதறி வந்து பார்த்தா, அந்த குழந்தை ஹுபைபின் மடியில் இருக்கிறது, ஹுபைபின் கையிலே கத்தி இருக்கிறது. அந்த அம்மா திடுக்கமாயிட்டாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க, முகமெல்லாம் மாறி போச்சு. எப்படி சிந்திப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ வீட்டில் ஆண்கள் இல்லை, குழந்தை மடியில் இருக்குது, கையில் கத்தி வச்சிருக்காங்க, பிள்ளைக்கு இடைஞ்சல் பண்ணிடக்கூடாது, இல்லை என்னை அவிழ்த்து விடுன்னு சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்கும்? ஹஜ்ரத் ஹுபைப் அந்த அம்மாவுடைய முகத்தை பார்த்துட்டாங்க. அந்த அம்மா பதட்டத்தை பார்த்துட்டு சொன்னாங்களாம். அவங்க கேட்டாங்க, என்னம்மா அத்தஹ்ஷீன், பயந்துட்டியா, பயந்து போனியா, கையில் கத்தி வச்சிருக்கனே, புள்ள வந்து இருக்குதுண்டு. அப்படிப்பட்ட இழிந்த வேலைகளை நாங்கள் செய்ய மாட்டோம். எங்களது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பாசறையில் பயின்றவர்கள் நாங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பாசறையில் பயின்றவர்கள். அப்படியெல்லாம் இழிவான மட்டமான வேலைகளை செய்ய மாட்டோம். குழந்தைகளை முத்தச் சொன்னார்கள், நுகரச் சொன்னார்கள், அன்பு காட்டச் சொன்னார்கள். குழந்தையா நான் தவறு செய்து விடுவேன், நீ பதற வேண்டாம் நாங்க சொல்லிட்டு அந்த பிள்ளையை முத்தம் எடுத்துட்டு கீழே வச்சாங்க. அந்த அம்மா சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இமாம் புகாரி பதிவு செய்றாங்க. மாரைத்து அசீரன் ஹைரம் மின் ஹுபைப், ஹஜ்ரத் ஹுபைப் அவர்களை விட இந்த உலகத்தில் ஒரு சிறந்த கைதியை நான் பார்க்கவில்லை. யாரு சொல்றாங்க? அந்த பொண்ணுடைய வாப்பாவை ஹஜ்ரத் ஹுபைப் உஹதுல பத்ர்ல கொன்னு இருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் எல்லாம் இவங்களை நாளைக்கு தூக்கில போட வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்ற ஸ்டேட்மெண்ட் இமாம் புகாரி பதிவு செய்றாங்க. மாரைத்து அசீரன் ஹைரம் மின் ஹுபைப், ஹுபைபை விட மிகச்சிறந்த ஒரு கைதியை நான் பார்த்ததில்லை. கையை கட்டி இருக்கிறோம், காலை கட்டி இருக்கிறோம், பலமான சங்கிலி போட்டு இருக்கிறோம். நான் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ராயித்துஹு யஅக்குலுல் இனப், அவரை நான் பார்த்தேன் திராட்சை
கனிகளை சாப்பிட்டார். அல்லாஹ் மீது சத்தியம், அந்த கனியை நாங்கள் கொடுக்கவில்லை, மக்காவிலும் அப்படி ஒரு கனி இல்லை. நான் இப்போது உண்மையை சொல்கிறேன், அது ஆண்டவனே நேரடியாக கொடுத்த உணவு. சொல்லிட்டு அண்ணன் தம்பிகளுக்கு தெரியாம இமாம் புகாரியின் விளக்க உரையில அல்லாம ஐனி ஒரு செய்தியை பதிய வைக்கிறாங்க. ஹதீஸின் விளக்கத்தில் அந்த அம்மா சொன்னாங்களாம், என்னுடைய தம்பி அண்ணன்லாம் வெளியில போயிருக்கிறாங்க, நாளைக்கு உங்களை தூக்கில போட வச்சிருக்காங்க, அல்லாவுக்காக நீங்க மன்னிச்சிருங்க, எனக்கு களிமா சொல்லி என்ன முஸ்லீம் ஆக்கிடுங்கன்னு சொன்னாங்க. இஸ்லாம் எங்கே வளர்கிறது? பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர்கள் நடந்து கொண்ட விதமல்லவா இஸ்லாத்தை உலகத்திலே வாழ வைக்கிறது. ஒரு கைதியாக சஹாபிகள் கிடந்த இடத்திலும் கூட, கைதியாக பிடிபட்டு சங்கிலி போட்ட இடத்திலும் கூட அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கைதியாக இருந்த அந்த நிலையும் கூட மற்றவர்களுக்கு ஈமானின்பால் அழைப்பாக இருந்தது. ஈமானின் அழைப்பாக அந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, மறுநாள் தூக்கு போடப்பட்டாங்க, அது நீண்ட வரலாறு. ஆனா ஒரு வீட்டில் ஒரு பெண்மணிட்ட இஸ்லாம் வந்துச்சுன்னா எப்படிப்பட்ட பாக்கியம். இப்ப அந்த குழந்தை, அந்த 1 வயசு குழந்தை எப்படி வளரும்? ஈமானோடு எத்தனை சந்ததிகள். அல்லாஹு அக்பர். அந்த பெண்ணின் பரக்கத்தால் அந்த வழியில் பல்லாயிரம் பேர்களை அல்லாஹ் இஸ்லாத்துக்கு வர வைக்கிறான். பெண்கள்கிட்ட மட்டும் இஸ்லாம் பரக்கத்தாயிட்டு வைங்களேன், அல்ஹம்துலில்லாஹ், அந்த குடும்பமே சந்தோஷமாயிரும். அல்லாஹ் நம்ம தாய்மார்களை உண்மையான மோமின்களா வாழச் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் இப்படிப்பட்ட நெறிகளில் நாம் சிறப்பாக இருக்க தௌஃபீக் செய்வானாக. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஒரு மோமின் யார் என்று சொல்லி தருகிற போது, அவன் பக்கத்து வீட்டுக்காரர் அவனால் நிம்மதி பெற வேண்டும், அண்டை வீட்டார்களுக்கு அவன் இன்னல் கொடுப்பவனாக வாழ்ந்துவிடக் கூடாது என்று சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரருக்கு நீங்க சரியா நடக்கணும், உபகாரம் செய்யணும். நான் சொல்றேன், என்ன அவனுடைய ஹக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். எல்லாரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமா எடுத்துக்கணும். அவனுக்கு செய்யற ஹக்கு என்னன்னு தெரியுமா? உங்களை சுத்தி இருக்கிற அடுத்து இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மா ஹக்குல் ஜிவார், அவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்ன, நீங்க என்ன கடமைப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியுமா? தெரியாது நபியே, நான் சொல்லுகிறேன், பதிய வையுங்கள். எவ்வளவு செய்தியை சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல ஒரு 10 விஷயம் சொல்றாங்க. உங்க வாழ்க்கையில் இதை நீங்க பாதுகாத்துட்டீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க பூரா பசுமையாயிடுவாங்க, நமக்கு உலகத்தில் எதிரியே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 10 விஷயம் சொல்றாங்க, நீங்க பதிய வைக்கணும். இதஸ்தஅந்தா, அவர் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் உன்னிடத்திலே அவர் உதவி கேட்டு வருவார் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நஸர்தஹு, அவருக்கு நீ உதவி செய்வாயாக. உன் பக்கத்து வீட்டுக்காரர் உங்ககிட்ட வந்து உதவி கேட்கிறார், ஏதாச்சும் செய்யுங்க, நான் இப்போ ஒரு தேவைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு உதவி கேட்டார். அப்படி இல்லை அவருடைய தேவையை ஏதாச்சும் சொல்றாரு, தேவை இல்லை வேற ஒரு காரியமா, இந்த மாதிரி என் பிள்ளையை கொண்டு போய் நீங்க அந்த கொண்டு விட்டுட்டு வந்துருங்க, என் மக கொஞ்சம் ஆஸ்பத்திரி போகணும், கொஞ்சம் கூட வாங்க, ஏதாவது உங்ககிட்ட அவருடைய உதவி கேட்டு வருவார் என்றால் அந்த உதவி நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டும், அவருக்கு நீ கடமைப்பட்டு இருக்கிறாய் என்று முதல் செய்தியை சொன்னாங்க. இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதஸ்தக்ரல்லா, உன்னிடத்திலே அவர் கடன் கேட்கிறார் என்று சொன்னால் அப்போது நீ கடன் கொடுத்து உதவ வேண்டும், உனக்கு பொருளாதாரம் இருக்கும் என்று சொன்னார். உங்களோட பணம் இருக்குது, அவர் கடன் கேட்கிறார், கடன் கொடுத்து உதவ வேண்டும். யாருக்கு? பக்கத்து வீட்டுக்காரருக்கு. நம்ம எப்படி நடக்கிறோம், ரசூல் எப்படி நடக்க சொன்னாங்க. அன்பர்களை, ஒரு தலையங்கம் என்று சொன்னா அதற்குள் முழு தகவலை நீங்க புரிஞ்சுக்கணும். பக்கத்து வீட்டுக்காரரோடு நாம ஒரு வித்தியாசமான கோணத்தில் நடக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுதான் சரியான வழி. அவர் உதவி கேட்டால், உதவினா துட்டு மட்டும் இல்லை, ஹெல்ப் பண்ண சொல்றார். நான் வெளியில போறேன், எங்க வீட்டை கொஞ்சம் பார்த்துக்கங்க, என் பிள்ளைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என் தாயார் கொஞ்சம் சோகம் இல்லை, ஆஸ்பத்திரி கூட்டு போங்க, ஏதாவது உங்ககிட்ட உதவி கோரி சொல்லுகிற போது அதை நீ நிறைவேற்றணும். கடன் கேட்டால் கொடுக்கணும். மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதஃப்தகரா, அவர் தேவை உடைய வறுமையில் இருக்கிறார் என்றால் அவர் கேட்காமல் நீ சென்று உதவ வேண்டும். அல்லாஹ் அக்பர். பக்கத்து வீட்டில் வறுமை தெரியுது உனக்கு, அவங்க இன்னைக்கு சாப்பிடல, நீ கஷ்டப்படுறாங்க, அவங்க பிள்ளைகள் வறுமையில் இருக்கிறாங்க, நீ சென்று உதவி செய்ய வேண்டும். உன் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நீ கடமைப்பட்டு இருக்கிறாய், அல்லாஹ் விசாரிப்பான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாலாவது சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒய்தா மரில உத்தஹு, அவர் சுகம் இல்லாமல் இருந்துட்டா நீ போய் சுகம் விசாரித்து அவருக்கு உடல் நலத்திற்காக துஆ செய்யணும். நம்ம பக்கத்து கடைக்காரருக்கோ பக்கத்து வீட்டுக்காரருக்கோ உடம்பு சரியில்லாமல் போயிட்டாரு, அப்போ நீ போய் உடல்நல விசாரிக்க போகணும். உடல்நல விசாரிச்சது மாத்திரமல்ல, அவருக்காக நீ போய் துஆ செய்யணும். ஏன்னா ஹதீஸ் ஷரீஃப்ல ஒரு செய்தி வருது,
ஒருத்தர் சோம் இல்லைன்னு சொன்னால் அவரை போய் நீங்கள் உடல்நலம் விசாரிக்க போது அவரை உங்களுக்கு துவா செய்ய சொல்லுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை? நோயாளியை உங்களுக்கு துவா செய்ய சொல்லுங்கன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யா ரசூலல்லாஹ்? ஆம், அவர் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டார் நோயின் காரணமாக, இப்போ அவர் துவா கேட்டால் கபூல் செய்யப்படும். நோயாளி இப்போ துவா கேட்டால் கபூல் ஆகும். அவர் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறார், அன்று பிறந்தவனாக இருக்கிறார், உங்களுக்காக அவரை துவா செய்ய சொல்லுங்க. ஆனால் நிலைமை அப்படி இருக்காது. நம்ம போன உடனே நோயாளி நம்மள்ட்ட தான் ஹஸ்ரத் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் சிரமத்தில் இருக்கிறார், ஆனால் நீங்கள் துவா செய்ய சொல்லுங்க அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு சொன்னாங்க, நோயாளியை சுகம் விசாரிக்க போகிறது பாக்கியம்தான், ஆனால் ரொம்ப நேரம் அங்கே இருக்காதீங்க, சீக்கிரமாக எழுந்திருச்சு வந்துருங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொன்னாங்க, நோயாளியை நீங்கள் விசாரிக்க போகிற போது உங்களுடன் ஒரு மலக்கும் துணை வருகிறார். நீங்கள் அவரிடத்தில் இருந்து விசாரித்துக் கொண்டு இருக்கிற போதெல்லாம் உங்களின் நலனுக்காக ஒரு மலக்கு துவா செய்கிறார். எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி தர்றாங்க. அப்ப நான் சொன்னது மனசுல வைங்க. அப்ப மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாலாவது சொல்றாங்க, அவர் நோய்வாய்ப்பட்டால் விசாரிக்க போயிடணும். அடுத்து அஞ்சாவது சொல்றாங்க, அவர் மௌத்தாயிட்டார்னா தபீத்த ஜனாசஹு, அவருடைய ஜனாசாவுக்கு பின்னால் நீ போகணும். உனக்கு அரசு ஊழியரா நீ இருக்கிற, ஆபீஸ் வேலை இருக்குது, கடைக்கு போகணும், அன்னைக்கு அந்த இடத்துக்கு நீ லீவு கொடுத்துட்டு அவர் ஜனாசா பின்னால போகணும். பக்கத்து வீட்டுக்காரருடைய ஜனாசா கடமைப்பட்ட ஜனாசா. உன் தகப்பனார் மௌத்தானால் என்ன ஸ்தானமோ, உன் தாய் மௌத்தானால் என்ன ஸ்தானமோ அந்த ஸ்தானத்தை கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைக்கு நிகரான கடமை உடையவர் உன் பக்கத்து வீட்டுக்காரர். அல்லாஹ் அக்பர். தாயின் கடமைக்கு நிகரான கடமை உடையவர்ங்கிறாங்க யார? பக்கத்து வீட்டுக்காரர். அப்ப நம்ம எவ்வளவு கடமைப்பட்டிருக்கோம். அப்போ அவர் மூத்தாயிட்டா ஒரு ஜனாசால கலந்துக்கிறணும். இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்க்குறேன், நல்லா பழகிறாங்க, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க, ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க, ஆனால் மௌத்தாயிட்டா ஜனாசாக்கு வர்றதில்லை. இருக்கிற போது தான் பழகிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறான், நம்ம போயிட்டோமா அவருக்கு என்ன தெரியவா போகுது, அதான் போயிட்டாரே, இருக்கிற வரைக்கும் சரி போயாச்சே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் அவர் ஜனாசாவில் கலந்து கொள்கிறீர்கள் என்பதை அவர் விளங்குகிறார். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விளங்குகிறார். தன் ஜனாசாவில் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, நீங்க போகல அவருக்கு தெரிகிறது, வருத்தப்படுகிறார். நம்ம கூட இவ்வளவு நெருக்கமா இருந்து ஜனாசாக்கு வராம போயிட்டாங்களே, என்ன நினைக்கிறீங்க? இஸ்லாம்ங்கிறது மௌத்தோட இல்லத்தை முடிச்சுக்கிற மார்க்கம் அல்ல. மரணத்தை தொடர்ந்து மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய ஓட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. மனிதன் மௌத்தாகிற போதுதான் அவன் பார்வை விசாலமாகுதுங்கிறாங்க. ஒரு மையத்து விளங்குகிறது, தன்னை குளிப்பாட்டுகிறவர்கள் யார், தன் பக்கத்தில் நிற்பவர்கள் யார், தன்னை தூக்கி சுமந்து போகிறவர்கள் யார், மையத்துக்கு தெரியும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயாச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு, இது நம்ம கொள்கையே இல்லை. மரணத்துக்கு பின்னால் அவர் பார்வையே விசாலமாகிறது. அவரை குளிப்பாட்டுறவங்க யாருன்னு அவருக்கு தெரியும், அவரை தூக்கி சுமக்கிறவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும், ஜனாசாவில் கலந்து கொண்டவங்க யாரும் தெரியும். இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபரை கடந்து போகிற போது மையத்தில் கபரில் இருக்கிறவங்களுக்கு சலாம் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? மண்ணறையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு தெரியும், இன்னவர் நமக்கு சலாம் சொல்லிட்டாருன்னு சந்தோஷப்படுறாங்க. நீங்க மையத்து கபராளிகளுக்கு துவா செய்யுங்கள், கபராளி உங்களுக்காக துவா செய்கிறார்கள். ஒரு நெருங்கிய தொடர்பை மண்ணறையில் வாழ்பவர்களோடு நமக்கு தருகிறார்கள். மண்ணறைக்கு அவங்க போயிட்டாங்க, சகாப்தம் முடிஞ்சிட்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அது நம்ம அறிவின் பலகீனம். அவர்களுக்கும் நமக்கும் உறவுகள் தொடர்கிறது, ஒரு நீண்ட உறவு இருக்கிறது. அதுக்கு பின்னால நம்ம அவங்களோட துவா செய்யணும், அவங்களுக்கு சலாம் சொல்லணும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்றாங்க. அப்ப நாங்க சொல்ல வந்த விஷயம் என்ன, மையத்து அவர் மூத்தாயிட்டாரு, ஜனாசாக்கு பின்னால போங்கன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, என் பெருமான் ஸல்லல்லாஹு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பெற்றிருக்கிற கடன் என்ன தெரியுமா? உன்னுடைய வீட்டை கொஞ்சம் மேல ஹைட்ல கட்ட வேண்டும் என்று நீ நினைத்தால் அவனுக்கு காற்று அடவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்றால் நீ அவனுக்கு காற்று வராமல் உன் வீட்டை ஹைட்டாக கட்ட உனக்கு நான் அனுமதி தரமாட்டேன். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டையாக இருக்கிறது, உன்னுடைய வீட்டை கொஞ்சம் நீ தூக்கி கட்ட போகிறாய், அதனால் அவனுக்கு வரக்கூடிய காற்று தடைபடும் என்று சொன்னால் நீ வீடை தூக்கக்கூடாது, உயர்த்தக்கூடாது, அவன் அனுமதி பெற்றுதான் உயர்த்த வேண்டும். இன்னைக்கு என்ன நடக்குது? என்ன நடக்கிறது? விவகாரம் எங்கே ஏற்படுகிறது? உன் வீட்டை கூட நீ ஹைட்டாக்கன்னா பக்கத்து வீட்டுக்காரருடைய அனுமதி பெற வேண்டும். அவருக்கு காற்று தடைபடக்கூடிய நிலை நீ உண்டாக்க கூடாது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, உன் பக்கத்து வீட்டுக்காரருடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு சோபனமான காரியம் நடந்தது. அல்லாஹு அக்பர். யாருக்கு நல்ல காரியம் நடந்திருக்கான்? பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு,
ஒரு நல்ல சந்தோஷமான காரியம் நடந்திருக்கு, அவர் ஒரு வீடு வாங்கியிருக்காரு அல்லது ஒரு கடை வாங்கியிருக்காரு, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அண்ணா தலகுன்னாங்க, நீ அவர் வீடு போய் அவருக்கு வாழ்த்து சொல்லி விட்டு வருவாயாக. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். பக்கத்து வீட்டுக்கார் ஒரு வீடு வாங்கிட்டாரு, ஒரு கடை வாங்கிட்டாரு, அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, மங்கள காரியம் நடந்திருக்கு, கல்யாண காரியம் வீட்டில் நடக்குது, நீ போய் நின்று வாழ்த்து சொல்லவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நிலைமை என்ன? அரபி இலக்கிய வரலாற்றில் ஒரு செய்தி படித்தேன். அரபி இலக்கிய வரலாற்றில் ஒருத்தர் அல்லாஹ்ட்ட துவா கேட்டாராம். அல்லாஹ்ட்ட துவா கேட்டாராம், யா அல்லாஹ், என் வாழ்க்கையில் நீ செழிப்பையும் பரக்கத்தையும் கொடுத்துரு, ஆனால் என் பக்கத்து வீட்டுக்காரனு கொடுக்கக்கூடாது. இலக்கிய வரலாற்றில் நான் படித்த செய்தி, என் வாழ்க்கையில் செழிப்பு பறக்கத்து கொடு, ஆனால் நிபந்தனை என் பக்கத்து வீட்டுக்காரனு கொடுத்துறாது. தேவையில்லையே, அல்லாட்டெல்லாம் கேட்குறாரு. அல்லாஹ் பார்த்தா இவன் வித்தியாசமாக துவா செய்கிறானே, இவன்ட்ட நம்ம வேற மாதிரி தான் நடக்கணும். அல்லாஹ் உடனே அவனுக்கு பதில் சொன்னானா, மலக்க வச்சு பதில் சொன்னானா, எப்பா நீ இப்போ கேட்குற, ஆனால் உன் விஷயத்தில் இப்படி தான் நடப்பேன், நீ எதை கேட்டாலும் நான் தருவேன், ஆனால் இதில் 2 மடங்கு உன் பக்கத்து வீட்டுக்காரனு கொடுப்பேன். உனக்கு ஒன்றுனா அவனுக்கு 2. இவன் கொஞ்ச நேரம் யோசிச்சான், என்ன கேட்கறது, 1 லட்சம் கேட்டால் அவனுக்கு 2 லட்சம் கிடச்சிக்கிடுமே. நம்ம சும்மா கேட்டோம் இல்லையா அல்லாட்ட, எனக்கு கொடு பக்கத்து வீட்டுக்கு கொடுக்காதுன்னு சொல்ல போய் அல்லாஹ் போட்ட கண்டிஷன் என்ன, உனக்கு 1னா அவனுக்கு 2. ஒரு காரை தான் கேட்டால் அவனுக்கு 2 கார் கிடச்சிக்கிடும், ஒரு வீட்டை கேட்டால் அவனுக்கு 2 வீடு கிடச்சிக்கிடும். என்னத்தை போய் கேட்கறது? ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு கடைசியாக கேட்டான், அல்லாஹ் எனக்கு ஒரு கண்ணை குருடாக்கிதுன்னு கேட்டான். என் பக்கத்து வீட்டுக்கானுக்கு 2 கண்ணும் குருடாயிடும் இல்லையா? எனக்கு ஒரு கண்ணை நீ குருடாக்கிடு, எதை எனக்கு 1 என்றால் அவனுக்கு 2, எனக்கு ஒரு கண்ணை நீ குருடாக்கிடு. அன்பர்களே, அந்த செய்தி எழுதிவிட்டு அந்த கிதாபின் ஆசிரியர் விளக்கி காட்டுகிறார், என் அருமையான சமூகமே, மனிதனின் வாழ்க்கை இத்தனை மோசமாக, அண்டை வீட்டார்களின் வளர்ச்சி எந்த வகையிலும் தாங்கிக் கொள்ளாத மனிதர்கள் வாழும்போது எங்கே இஸ்லாத்தின் இனிய வாழ்க்கை பார்க்க முடியும்? இன்னைக்கு அடுத்தவங்க வளர்றதை நம்மால தாங்கிறதே முடியல. சில பேருக்கு தம் பக்கத்தில் இருக்கிறவன் முன்னேறிட்டா இவனுக்கு பிடிக்காது, பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் வசதி ஆகிட்டா இவனுக்கு பிடிக்காது. ரொம்பலாம் வேண்டாம், பக்கத்து வீட்டில் பிரியாணி போட்டு சாப்பிட்டா இவனுக்கு லூசு மோசன் ஆகும். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி தருவார்கள், வாழ்க்கை இது வல்ல, உன் பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நடந்துவிடும் என்று சொன்னால், இன் அஸாபஹு கைருன் ஃபஹன்னஅத லஹு, அவனுக்கு நலவு நடக்கிறதா, சந்தோஷம் ஏற்பட்டு இருக்கிறதா, குடும்பத்திலே ஒரு மங்கள காரியம் நடக்கிறதா, நீ சென்று வாழ்த்து சொல்வாயாக. ஒயின் அசாபஹு, ரசூல் சொல்றாங்க, ஒயின் அசாபத்துஹு முசீபத்துன், உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு கஷ்டமும் முசீபத்தும் ஏற்பட்டுச்சுன்னா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு முசீபத்து நடந்து போச்சு, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, கொஞ்சம் கீழே விழுந்துட்டான், அவங்க அம்மாவுக்கு சோம் இல்லாமல் ஆயிட்டாங்க, அல்லது வீட்டில் ஏதோ ஒரு துன்ப காரியம் நடந்து போச்சு, ரசூல் அஸ்ஸைதஹு, உடனே நீ சென்று அவனுக்கு ஆறுதல் சொல்லி துக்கம் விசாரித்து வருவாயாக. உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு முசீபத்தும் பிணியும் ஏற்பட்டு விடும் என்று சொன்னால் அதை கண்டு நீ சந்தோஷப்பட்டு விடாதே, நீ துக்கத்தை வெளிப்படுத்து, நீ சோகத்தை வெளிப்படுத்து, கவலையை வெளிப்படுத்து, அவனுக்கு போய் ஆறுதல் சொல்லி தக்க நேரத்திலே உதவியாகிவிடு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எண்ணிக்கை 10 சொல்லியிருக்கேன், நீ எண்ணி வச்சுக்கணும். அப்ப அவனுக்கு மங்கள காரியம் நடந்தால் நீ வாழ்த்து சொல்லணும், அவனுக்கு முசீபத்து நடக்குது, கஷ்டம் நடக்குதுன்னா நீ போய் அவனுக்கு ஆறுதல் சொல்வதோடு துக்கம் விசாரிச்சுட்டு வரணும். அடுத்து சொன்னாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதஷ்தரைத்தல் ஃபாக்கிஹா, நீ உன்னுடைய வீட்டுக்கும் உன் மனைவிக்கும் உன் பிள்ளைக்கும் கனி வர்க்கங்களை வாங்கி வந்தால், சுப்ஹானல்லாஹ், ஒரு சின்ன பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கிற மாதிரி பாடத்தை இந்த சமூக நெடுகிலும் வாழக்கூடியவர்கள் தங்களது அருகாமையில் உள்ளவர்களின் மனதை புண்படுத்தாமல் வாழ்வதற்கு, மற்றவர்களுடைய மன வருத்தத்துக்கு ஆளாகி விடாமல் வாழ்வதற்கு எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஓ இதஷ்தரைத்தல் ஃபாக்கிஹா, நீ கனி வர்க்கங்களை வாங்கி வந்தால், கடையில் போய் கனி வர்க்கங்களை வாங்கி வந்தால், ஃபஹ்தி லஹு, உன் பக்கத்து வீட்டுக்கு சில பழங்களை கொடுத்து அனுப்புவாயாக. அடுத்து சொல்றாங்க, நீ கொடுத்து அனுப்புறதுக்கு உனக்கு மனசு இல்லைன்னு சொன்னா, ஏன்னா பக்கத்து வீட்டில் போய் நோய் விசாரிச்சுட்டு வந்துடுவாரு, பக்கத்து வீட்டில் போய் துவா செய்துட்டு வந்துடுவாரு, மௌத்தானா ஜனாசாக்கு போயிடுவாரு, துட்ட கொடுன்னா கொஞ்சம் யோசிப்பாரு. அது ரசூல் அழகா விளக்குறாங்க, ஃபைலம் தஃபால், உனக்கு கொடுக்க மனசு வரல, பழம் வாங்கிட்டு வந்திருக்க, பக்கத்து வீட்டு பிள்ளைங்களும் இருக்குது, உனக்கு கொடுத்து அனுப்ப மனசு வரல, உனக்கு 2 செய்தி சொல்ற மனசுல வச்சுக்காங்கிறாங்க எங்கள் நாயகம். ஒரு அற்புதமான வாழ்க்கை சொன்னாங்க. முதல்ல சொல்றேன்பா, முதல் விஷயம் ததுகுலு சிர்ரா, அந்த பழங்களை கவருக்கு மேல் கவர்கள் போட்டு, பேக்கிங்க்கு மேல் பேக்கிங் போட்டு, அந்த கவரில் வச்சா வெளியில் தெரியும்னா அதுக்கு மேலே இன்னொரு கவர் போட்டு, அதற்கு மேல் உன் ஆடைக்குள் அதை வைத்து மறைத்து உன் வீட்டுக்கு கொண்டு செல்வாயாக.
அதை கவருக்கு மேல் கவர் போட்டு மூடலுக்கு மேல் மூடலாக்கி உன் ஆடைக்குள் மறைத்து உன் வீட்டுக்குள் நீ கொண்டு செல். முதல் விஷயம். இரண்டாவது, இன்னும் சொல்கிறேன், உன் வீட்டு பிள்ளைகளை கொஞ்சம் நீ கட்டுப்படுத்தி வை. அந்த பழத்தை எடுத்துவிட்டு உன் பக்கத்து வீட்டுக்குள் நுழைந்து விடாமல் பாதுகாத்துக்கொள். பாவம், ஏழை பிள்ளைகள் பக்கத்து வீட்டில் இருக்கிறார்கள். உன் பிள்ளை இந்த பழத்தை எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டுக்கு நுழைந்தால் அந்த பிள்ளை ஏங்கி போகுமே என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் பிள்ளை இந்த பழத்தை எடுத்து பக்கத்து வீட்டுக்கு நுழைந்து விட்டால் பக்கத்து வீட்டு பிள்ளை அவருடைய தகப்பர் வாங்கி கொடுக்க வசதி இல்லாததால் அந்த பிள்ளை ஏங்கி பெருமூச்சு விடுமே. நீ கொடுத்து அனுப்பு பழத்தை, இல்லை என்றால் இந்த 2 வேளையை செய்து விடு. ஒன்று மறைத்து வைத்து விடு. உன் பிள்ளையை அங்கே அந்த பழத்தை தூக்கி போகாம வீட்டுக்குள் வைத்து சாப்பிட வை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பெரிய வாழ்க்கை! அண்டை அயலார்களோடு இந்த சமூகம் இன்றைக்கு நிதானமாக சிந்திக்க வேண்டும். எப்படிப்பட்ட கட்டம் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு கோணத்தில் போயிட்டு இருக்குது. பல பேர்கள் இன்றைக்கு அவர்கள் விருப்பத்துக்கேற்பவெல்லாம் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். ஷரியத்தின் வரம்புக்கும் வல்லன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழிகாட்டுதலுக்கும் உட்பட்டு வாழ்கிற போது நாம் வெற்றி பெறுகிறோம். அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் 9 செய்தி சொல்லிட்டேன். திரும்ப என்னான்னு கேட்டேன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பூரா ரெக்கார்டில் ஆகிட்டு இருக்குது. 10வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க வீட்டில் நீ நல்ல மனமான பொருள்கள் சமைப்பதாக இருந்தால் உன் பக்கத்து வீட்டுக்கு அதை கொஞ்சம் கொடுத்து அனுப்பிவிடு. மனமான பொருள்களை ஆணை வைக்கிற சால்னா வைக்கிற அப்படின்னு சொன்னா அது கொடுக்கறதுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணியை கூடுதலாக்கி உன் வீட்டுக்கு நீ சமைக்கிற சாமான்ல ஆணத்தில் கொஞ்சம் தண்ணியை கூட்டி, கொஞ்சம் தண்ணி இப்போ 1 கிளாஸ் உனக்கு தேவைன்னா 1.5 கிளாஸ் வச்சு, 1 கோப்பை உன் பிள்ளைகளுக்கு தேவை 1.5 கோப்பை ஆக்கி 1/2 கோப்பை பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துடு. அப்படி இல்லைன்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்கு மனம் போகாமல் உன் வீட்டு கதவை தாளிட்டு துவாரங்கள் இருக்கும் என்றால் அதில் துணியை வைத்து அடைத்துக்கொள். இந்த ஆணை சமைக்கிற மனம் அந்த வீட்டுக்கு போயிட்டுன்னா பாவம் பட்டினி கிடக்கிற அந்த பிள்ளைங்க, இறைச்சியே சாப்பிடாத பிள்ளைங்க, இந்த இறைச்சி மனத்தால் அந்த பிள்ளைங்கள் துன்பப்படும் என்றால் அது ஆண்டவனுக்கே தாங்காது மகனே. ரசூல் சொன்னது ஒரு செய்தி தான், உங்க வீட்டில் ஆணை சமைச்சா கொடுத்து அனுப்பு. அந்த ஹதீஸுக்கு பெருமக்கள் எழுதுறாங்க, நீ கொடுக்க முடியலையா வீட்டு கதவை தாளிட்டுடு, ஜன்னலை பூட்டிடு, ஓட்ட உடசல் இருக்குதா துணியை வச்சு அடைச்சிடு, மனம் போகக்கூடாது வெளியில. அந்த பிள்ளைங்க பாவம் கறி சாப்பிடாத பிள்ளைங்க, நீ கறியை சமைச்சோன்னா அந்த மனம் வந்துடுமே. ஐஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐஷா நம்ம வீட்டில் எப்போ சமைச்சாலும் ஆணத்தை நீங்கள் சமைச்சா பக்கத்து வீட்டுக்கு ஆணம் கொடுத்து அனுப்புங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தண்ணியை கொஞ்சம் கூட்டிக்கங்கன்னாங்க. அதனால நாம கட்டியாக எடுத்துக்கிட்டு தண்ணியை கலந்து கொடுக்கக்கூடாது. அங்கே நல்லா கவனிச்சுக்கணும், நீ ஊத்துற ஆணத்தில் தண்ணியை கொஞ்சம் கூட ஊற்றி நீங்களும் தண்ணி ஆணத்தை சாப்பிடணும், அவங்களுக்கு அதை கொடுக்கணும். வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு பாக்கி சட்டியை கழுவி கொடுத்து விடுறது அர்த்தம் இல்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாம புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை என்பது அற்புதமானதும் மகத்தானதும் ஷரியத்தின் நிழலுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதெல்லாம் நாம் வெற்றி பெறுகிறோம். இன்னொரு செய்தியை மாத்திரம் முத்தாய்ப்பாக சொல்லி நான் நிறைவு கூறுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த விஷயத்தில் பெருமக்கள் ஒரு 4 செய்தியை பதிய வச்சிருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரருக்கு செய்யற கடமையில நீ முழு மனிதனா ஆகணுமா 4 விஷயம் இருக்குதுங்கிறாங்க. ரசூல் 10 விஷயம் ஹக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள்ட்ட நம்ம நடக்கிற விதம் 10 இருக்குது. இந்த 10 நீ கடமைப்பட்டிருக்கிற முடிச்சுக்கிட்டாங்க. இந்த கடமையை முழுமையாக செய்தவனாக நீ இருப்பதற்கு ஒரு 4 விஷயத்தை பேணணுங்கிறாங்க. என்ன 4 விஷயம்? உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதில் உன் பக்கத்து வீட்டை கூட்டாக்கிக்க. உங்கள்கிட்ட பணம் இருக்குது, குணம் இருக்குது, வசதி இருக்குது, செல்வாக்கு இருக்குது, அவனை கூட்டாக்கி வச்சுக்கணும், அவனோட நீ சேர்ந்துக்கிறணும். உங்கள் வீட்டில் ஒரு சாப்பாடு அவனை கூப்பிட்டுக்கிறணும். நீ எங்கேயாச்சும் வெளியில் போறியா, அவனுக்கு கார் இல்லை, உங்கள்கிட்ட கார் இருக்கா, எப்பா நீ வரியா, நாங்கள் உன்னை கூட்டு போய் அங்கன்னு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கா. அவன் பக்கத்து வீட்டுக்காரனை உங்ககிட்ட இருப்பதில் பூரா சேர்த்துக்கா. முதல் விஷயம். 2வது, அவன்கிட்ட என்ன இருக்குதோ அதில் நீ கடுகளவும் ஆசைப்படாதே. அல்லாஹு அக்பர். இப்போ நம்ம எல்லாம் எப்படி, நான் என்ன செய்தா நீ என்ன செய்வ அப்படிலாம் இப்போ இல்லை. நான் என்ன செய்தா நீ என்ன செய்வ. இப்போ கல்யாண வீட்டிலலாம் நீங்கள் கவர் கொடுத்தீங்கன்னா அடுத்த வருது நம்ம கேட்குறான், அவன் போன தடவை தந்தானே இப்போ என்ன ஒன்றையும் காணல பெசாட்டுக்கு போறிய நான் கேட்கான். அதான் நடக்குது. பக்கத்து வீட்டு கூட சும்மா போய் சாப்பாட போகிறோன்னு இருக்கு. இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸுக்கு விளக்கத்தை பாருங்க. ஒரு 4 விஷயம் எழுதுறாங்க. 1, உங்ககிட்ட என்ன இருக்குதோ செல்வம், பணம், வசதி, செல்வாக்கு, காரு, பங்களா, அதில் அவனை கூட்டாக்கிக்கா. அவன் வீட்டில் நீ ஃபேன் இல்லை, உங்கள் வீட்டில் கொஞ்சம் நேரம் காற்று இல்லைன்னா அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கா. அவனை கூப்பிட்டு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் நீ செய். உங்கள்கிட்ட இருக்கும்போது அவன்கிட்ட என்ன இருந்தாலும் கடுகளவும் நீ ஆசைப்படாதே. 2வது, அவன்கிட்ட இருக்கிறது ஆசைப்படக்கூடாது.
அடுத்து ஒரு ஜாய் சொன்னாங்க, இன்னும் 2, அது 2 ஜாயிண்ட், இன்னும் 2 ஜாயிண்ட். எப்படி தெரியுமா? நீ அவனுக்கு கடுகளும் தொந்தரவு கொடுக்காதே, அவன் தொந்தரவு கொடுத்தால் ஏத்துக்கொள். நீ தொந்தரவு கொடுக்க கூடாது, அவன் தொந்தரவு கொடுத்தா ஏத்துக்கா. சுப்ஹானல்லாஹ். அப்ப நாம தொந்தரவு கொடுக்க கூடாது. எப்ப நான் மட்டும் தொந்தரவு கொடுக்கல, நீ இப்படி தொந்தரவு கொடுக்க சொல்லக்கூடாது. நீ ஏத்துக்கொள், அவனுடைய தொந்தரவை ஏத்துக்கொள், நீ தொந்தரவு கொடுக்காதே. உன் உபகாரத்தை அவனுக்கு இணைத்துக் கொடு, அவனிடத்தில் இருப்பதை ஆசைப்படாதே. இப்படி நீ இந்த நாளையும் பேணி விட்டாயா, அடுத்த வீட்டுக்கு செய்யும் ஹக்கில் முழுமை மனிதனாக அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் நம்ம எல்லாரும் இந்த கூட்டத்தில் கபூல் செய்வானாக, கேட்டதை வாழ கிருபை செய்வானாக. அதோட ஒரு செய்தி மனசில் வச்சுக்கிறணும். நம்ம எங்கே பயானுக்கு போனால், வெளிநாடுகள் எங்கே போயிருக்கிறோம், நம்ம ஊரில் ஒரு 20 வருஷமாக தொடர்ச்சியாக 12 நாள் மீலாது விழா நடத்துறது. 12 நாள் நாம் பேசுகிறது தான். இப்போ இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு வந்தாச்சுன்னா இந்த 12 நாள் விட்டுட்டு ஊருக்கு போன அடுத்த நாள் அங்கே ஆரம்பித்து 12 நாள் நடக்கும். அதில் ஒரு நடைமுறை வச்சுருக்கோம். எப்படின்னு சொன்னால், மக்கள் வரக்கூடியவங்க எல்லாரும் ஸலவாத் ஓதிடணும். அவங்க வீடுகளில் பெண்கள், ஆண்கள், பிள்ளைங்க எல்லாத்தையும் வச்சு ஓதி, நம்ம பிறை 11 அன்னைக்கு நீங்கள் ஒரு சீட்டில் குறித்து கொண்டு வரோம், நான் எவ்வளோ ஓதிருக்கிறேன். 12வது அன்னைக்கு இங்கே நிகழ்ச்சி முடிஞ்சு அந்த ஸலவாத்து அத்தனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் நாம் ஈசால் பண்ணி அவங்களுக்காக அதை அனுப்பி அல்ஹம்துலில்லாஹ் துவா செய்வோம். பொது துவா, அன்னைக்கு நிறைவான துவா. அந்த துவாங்கிறது உண்மையிலே உயிரோட்டமான துவாவாக இருக்கும். இப்போ எங்கள் ஊரில் என்ன நடந்துச்சு அப்படி நாங்கள் செய்யும்போது 25 லட்சம் ஸலவாத் வந்துச்சு. 25 லட்சம் அந்த சபையில் ஒவ்வொருத்தங்களும் ஓதி, ஒருத்தர் 10,000, ஒருத்தர் 5,000, பெண்கள் 2,000, 5,000, 20,000, 40,000, 50,000 இப்படி ஸலவாத்துக்கள் வந்து குவிந்தது. அதையெல்லாம் கடைசி நாளில் சில பேர் குர்ஆன் ஓதி அனுப்புனாங்க, சில பேர் யாசின் ஓதி தந்தாங்க. பல ஆயிரம் யாசின்கள், நூற்றுக்கணக்கான குர்ஆன் ஷரீஃப்கள். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த சபைக்கு வந்த உங்களை, உங்கள் வீட்டார்கள், பெண்கள், உங்கள் பிள்ளைகளிடத்திலும் இன்ஷா அல்லாஹ், உங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யணும், இந்த விஷயத்தை கொண்டு ஒப்படைத்து பிறை 11 அன்னைக்கு வரும்போது சீட்டு கொண்டு வரணும். நீங்கள் எவ்வளோ ஓதிருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் ஹதரத், நான் ஒரு 30,000 ஸலவாத் ஓதிருக்கேன். இப்போ இருந்து நீங்கள் ஸலவாத் ஆரம்பிச்சு இன்ஷா அல்லாஹ் செய்யலாம் இல்லையா? நாம் இந்த நடைமுறையை இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் இந்த நிர்வாகம் இங்கே கடைபிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வருஷம் அந்த ஸலவாத்து மஜ்லிஸ் என்னைக்கு பயான் நிறைவு செய்கிறோமோ அன்னைக்கு இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி பேரில் அல்லாஹ் அவங்க பேரில் இந்த சபையில் இருந்து பயானுக்கு வந்தவங்களுடைய பரக்கத்து 30 லட்சம் ஸலவாத்தை நபியின் பேரில் நாங்கள் அனுப்புகிறோம். புர்னையிலே நான் 12 நாள் முடித்து இந்த பிறை 3 இந்த செய்தி அறிவித்தேன். 12வது அன்னைக்கு புர்னையில் அல்ஹம்துலில்லாஹ் அந்தந்த மக்கள் மொத்தத்தில் கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேலாக அங்கே எல்லா வியாபாரிகள், அவங்க பெண்கள் நிரப்பமாக ஸலவாத்தை ஓதி கொண்டு வந்தாங்க சீட்டில் எழுதி. அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் இங்கே இந்த வருஷம் நம்ம இதை அமல்படுத்துகிறோம். அல்லாஹு தாலா இப்போ நாளிலிருந்து நீங்கள் ஓதிடும், ஒவ்வொரு ஸலவாத்து ஓதும்போது எண்ணிக்கணும். ஸலவாத்துங்கிறது ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். சின்ன ஸலவாத் இப்படி சொன்னால் கூட போதுமானது. இப்படி நீங்கள் இது ஒரு தடவை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கணக்கு வைத்து ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 1000 ஓதிட்டோம், இங்கே 10,000 ஸலவாத்து ஓதிடலாம் இன்ஷா அல்லாஹ். நிறைவு அன்னைக்கு இது ஒரு கருத்தரங்கு இங்கே நடைபெறும். அது முடித்து இந்த ஸலவாத்துகளை போல நபியின் பேரில் ஈசால் செய்து ஒரு நிறைவான துவா அதை சொல்லி அல்லாஹ்ட்ட வசியத்தாக்கி கேட்கிற போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளோ அல்லாஹ் அத்தனையும் நிறைவேற்றி தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான் என்பதை நான் உங்களுடைய மனசிலே பதிய வைத்துக் கொள்வேன். அருமையான சகோதரர்களே, கொஞ்ச நேரம் இன்னைக்கு கூட்டிக்கலான்னு ஒரு செய்தி வந்திருக்கு. நீங்கள் பொருந்திக்கிட்டால் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கூட்டிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் நம்ம சேர்த்து முடிச்சுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை இந்த சமூகத்தில் கற்றுக் கொடுத்தாங்க. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக வாழ்க்கை பாதை அனைத்திலும் நம்ம தடம் மட்டும் புரண்டக்கூடாது. நம்ம போகிற ரூட்டு சரியாக இருக்கணும்னா உலகத்தில் நான் சொல்கிறேன், முன்மாதிரி மனிதர்கள் நபியை தவிர வேறு யாரும் கிடையாது. நபியை தவிர நம்ம இமாம்களாகட்டும், சஹாபாக்களாகட்டும், நாதாக்களாகட்டும் அத்தனை பேர் அந்த வழியை தான் பின்பற்றினாங்க. எங்கள் நபி என்ன சொன்னார்களோ அதில் கடுகளவு மாற மாட்டார்கள் நம்முடைய இமாம்களும் வலிமார்களும் சஹாபாக்களும். அப்போ உலகத்தில் பின்பற்ற தகுதி உடையவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டி பிறரை வாழச் சொன்னவர்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு யஹூதி குடியிருந்தார். பக்கத்து வீடு யாரு? யஹூதி வீடு. அவங்க வீட்டில் ஆடு அறுக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் வீட்டில் ஆடு அறுக்கிறாங்க. அவங்க தன்னுடைய அடிமையை கூப்பிட்டாங்களாம். யா குலாம், அடிமையை கூப்பிடுறாங்க. தன்னுடைய அடிமையை, மகனே எங்க வான்னு கூப்பிட்டாங்க. என்ன அறுத்துட்டியா? அறுக்க போறேன். அறுத்த உடனே முதல்ல அபுதால் பிஜாரி லகூதி, நம்ம பக்கத்து வீட்டில் குடியிருக்கிற யூதருக்கு நீ முதல்ல கறி அனுப்பி வச்சிடணும்.
முதல் கறி அறுத்த உடனே பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துடணும். சரின்னு போயிட்டார். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட விட்டாங்களாம். செய்தனா முஜாஹிது சொல்றாங்க, 2வது 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட விட்டாங்க. என்னப்பா பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டியா? இல்லை அப்பா இன்னும் அறுக்கல. சரி. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட விட்டாங்களாம். எப்பா பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துட்டியா? அவங்க சொல்றாரு அந்த அடிமை என்ன நீங்க இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, பக்கத்து வீட்டுக்கு என்ன கொடுக்காமலா போக போறோம், ஒரு தடவைக்கு 10 தடவை சொன்னா எல்லாத்துக்கும் கோவம் வரதானே செய்யும், 10 தடவை சொல்லிட்டீங்களே. அவங்க சொன்னாங்களாம், இந்த விஷயத்தில் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பக்கத்து வீட்டுக்கு உபகாரம் செய்யுங்கள் 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 என்று சொன்னார்கள். ஒரு காலகட்டத்தில் ஹத்தா ஹிஃப்னா, நாங்கள் பயந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி விடுவார்களோ, பக்கத்து வீட்டுக்கு நீங்க மௌத்தாகும் போது உங்க சொத்துல பங்கு கொடுங்கள் என்று சொல்வார்களோ, சயுவர்ரிசுஹு அவர்களை வாரிசாக்க வேண்டும் என்று சொல்லி விடுவார்களோ, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு சொத்துரிமையும் உண்டு என்று சொல்வார்களோ என்று நாங்கள் பயப்படுகிற அளவிற்கு பூமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டார்கள் விஷயத்தில் நாங்கள் சரியாக நடக்க சொன்னார்கள். அதனால் நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்பேன். அவருக்கு கொடுத்தாது என் மனசுல நிம்மதி வரும்னு சொன்னாங்க. அந்த அடிமை சொல்கிறார், எங்க வீட்டில் எப்போ இறைச்சி வச்சாலும் சரி, சமைச்சாலும் சரி, ஆடு அறுத்தாலும் சரி, அதுல 3 பங்கு வச்சு 1 பங்கு பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துட்றேன். ஒரு கடாயில் 30 கிலோ இருக்குன்னா 10 கிலோ பக்கத்து வீட்டுக்கு. எத்தனை கிலோ? அங்கெல்லாம் 30 கிலோ இருக்கும் ஒரு கடா, 10 கிலோ பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துருவோம். கொடுத்த பின்னால தான் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று ஹஜ்ரத் முஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை நினைவூட்டி தருகிறார்கள். அப்ப நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அக்கம் பக்கத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படியெல்லாம் உபசரிக்கப்பட வேண்டும், முதலிலே அவர்கள் முன்னுரிமை பெற வேண்டும் என்று சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை நெறியிலிருந்து கடைபிடித்து வாழ்கிற போது அந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றுவதற்கு முனையணும். நம்ம பெரிய அளவில் இல்லாட்டாலும் சின்ன சின்ன விஷயத்தில் அக்கம் பக்கத்துக்கு உதவி செய்யணும். ஆனால் இன்னொரு செய்தி நான் இந்த நேரம் இருப்பதால் சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாதுகாப்பு தேடினாங்க. நம்ம அவன்கிட்ட எவ்வளோதான் நல்லா நடந்தாலும் சில பேர் அவன் சரியாக நடக்கவே மாட்டான். நம்ம எவ்வளோதான் அவன்கிட்ட நடக்கிறோம், பக்கத்து வீட்டுக்கு அன்னசரணையாக இருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் அவன் மனசில் நம்மளை பற்றி தப்பான எண்ணம் வளர்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ ரசூல் ஒரு இடத்துல துவா கேட்குறாங்க, 4 விஷயத்துலேருந்து அல்லாஹ் நீ என்னை பாதுகாத்துருன்னு கேட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அர்பயின், அல்லாஹ் 4 விஷயத்திலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக, இந்த 4 எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. அற்புதமான பாதுகாப்பு. நீங்கள் அந்த 4லிருந்து பாதுகாப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக நினைவுற்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, மின் வலதின் யக்கூனு அலைய செய்தா, எனக்கு இப்படி ஒரு மகன் ஒரு மகள் இப்படி ஒரு பிள்ளை இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட பிள்ளை? என்னை அடக்கி அதிகாரம் செய்வானே அப்படி மகனும் மகளும் இல்லாமல் பாதுகாப்பாயா. அல்லாஹு அக்பர். எங்க நம்ம புள்ள நம்மை அடக்கி ஆளுகிறான் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை எவ்வளவு இழிந்த வாழ்க்கையாயிடும், எவ்வளவு அவமரியாதையான வாழ்க்கை, எவ்வளவு மன உளைச்சலுக்குரிய வாழ்க்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு கேட்கிறாங்க, என்னுடைய பிள்ளை என்னை அடக்கி ஆளும் காலத்தில் ஏற்பற்றக்கூடாது, அடக்கி ஆளுற நிலைக்கு ஒரு பிள்ளை எனக்கு வந்துடக்கூடாது, என்ன நீ பாதுகாப்பாயாக. 2வது கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒமின் மாலின் யக்கூனு அலைய வபாலா, எனக்கு பணம் வரட்டும், செல்வாக்கு வரட்டும், செல்வம் வரட்டும், ஆனா இப்படி பணம் வருவதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. எந்த பணம் எந்த செல்வம் என்னுடைய நாசத்திற்கு காரணமாக ஆகிவிடுமோ, என்னுடைய நாசத்திற்கு, என்னுடைய நிரந்தரமான மறுமையின் நஷ்டத்திற்கு, என் அழிவுக்கு காரணமாகுமோ, அப்படி பணம் என் வாழ்க்கையில் வருவதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. இந்த பக்கம் ஆமீன் வந்த மாதிரி இல்லையே. பணம் வரட்டும், பணம் வேண்டாம் நான் சொல்லல, எந்த பணம்? மின் மாலின் யக்கூனு அலைய வபாலா, என் நாசத்திற்கு காரணமாக ஆகிவிடுமே அந்த பணம் வேண்டாம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது கேட்டாங்க, ஓமின் ஜாரின், இப்படி ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. எப்படிப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரன்? இன்றா ஹசனத்தன் தஃபனஹா வ இன்றா சய்யாத்தன் அஃப்ஸாஹா, என் வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்க கண்டால், எனக்கு புகழும் மங்கா மகிழ்வும் எனக்கு வர கண்டால் அதை மூடி மறைப்பானே, அதை யாருக்கும் இந்த செய்தி போக விட்டுறக்கூடாது, இவன் புகழ் பெற்றுருவான், இவன் பேர் வாங்கிடுவான், இவன் உயர்ந்துருவான் சொல்லி எனக்கு நன்மைகளும் பாக்கியங்களும் வரும்போது அதை மூடி மறைப்பானே, அப்படிப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரனை விட்டும் அல்லாஹ் நீ என்னை பாதுகாப்பாயா. எனக்கு புகழ் வந்து அவனுக்கு பிடிக்காது மட்டும் இல்லை, எனக்கு நல்ல புகழ் வரும்போது அதை மறைக்க பார்ப்பான். நான் ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் செய்துட்டேன், 4 பேருக்கு தெரிஞ்சிட்டுனா பேர் வந்துடும் சொல்லி அதை தெரிய விடாமல் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வான். அதோடு நிறுத்தல ரசூல். ஏதாவது ஒரு தப்பு எங்கிட்ட நடந்து, மனிதன் தானே, ஒரு சின்ன தவறு நடந்துச்சு, ஒரு சின்ன பிழை என் வாழ்வில் நடந்தால் அதை ஊரெல்லாம் பரப்பி விடுவான்.
என்னிலே ஒரு நனவு நடந்தால் அதை மூடி மறைப்பான், என்னிலே ஒரு தீமை ஏற்பட்டால் ஊரெல்லாம் அதை பரப்புவானே, அப்படிப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரனை விட்டும் அல்லாஹ் நீ என்னை பாதுகாப்பாயாக என்று கேட்டார்கள். அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பானாக. 4வது ஒரு பாதுகாப்பு கேட்டாங்க. அது நாளைய தலைப்பு, இருந்தாலும் அதை சொல்லிக்கிறேன் நிறைவுபடுத்துறதுக்காக. நாளைக்கு திரும்ப பேசுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒமின் இம்ராத்தின், இப்படி ஒரு மனைவியை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மனைவி கிடைக்க கூடாது. எப்படிப்பட்ட மனைவி? துஷையிபுனி கப்ல வக்தில் மஷீப், எனக்கு தரையிலையும் தலையிலும் தாடியிலும் உடம்பிலும் முடிகள் நிறையாகிற காலம் ஒன்று இருக்குது. முடி நரைக்கிற ஒரு காலம் இருக்குது. நரை வரும் காலத்திற்கு முன்பாக வாலிபத்திலேயே அவள் கொடுக்கிற தொந்தரவால் கஷ்டத்தால் என்னை நரைக்க வைத்து விட்டாலே அந்த பெண்ணை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. அவ மேலப்பட்டு கவலைப்பட்டு அவளுடைய தொந்தரவு தாங்காம இன்னைக்கு நிறைய பேர் இளம் நிறைய பார்க்கலாம். சின்ன வயசுல நிறைச்சிருக்கும். நான் காரணம் கேட்கறதே இல்லை, விஷயம் இப்படிதான் விளங்கிடும். அவர் வீட்டில் கிடந்து அவதிப்பட்டு இருக்கிறார். எங்கள் நாயகம் அல்லவா சொல்கிறார்கள், ஓமின் இம்ராத்தின் துஷையிபுனி கப்ல வக்தில் மஷீப், நரை வரும் காலத்திற்கு முன்பாக அவள் கொடுக்கிற தொந்தரவால், அவள் படுத்திய பாடால் அவள் தலைமுடியும் தாடி முடியும் உடல் முடியும் நரைத்து போய்விடுமே. அல்லாஹ் அப்படி ஒரு மனைவி எனக்கு வர்றதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த தொடர் இருக்குது. வல்ல ரஹ்மான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் பிரகாசமாக்கி வைப்பானாக. அவனுக்கு பிரியமான வழியில் வாழச் செய்வானாக. சொன்ன விஷயங்களை ஏற்று நடக்க தௌஃபீக் செய்வானாக. அது ஏடுகளில் மாத்திரம் பதிவெடுத்து விடாமல் வாழ்க்கையின் மலர்வதற்கு கிருபை செய்வானாக. அடுத்த வீட்டுக்காரர்களின் கடமைகளில் காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 10 அம்ச திட்டங்களையும் வாழ்க்கையிலே பாதுகாத்து அதன் வழியே பக்கத்தில் வாழ்பவர்கள் யாராக இருந்தாலும் நம்மோடு அவங்க முஹப்பத் வைக்க வேண்டும். மாத்திரமல்ல, அவங்க பிற சமயத்தை சார்ந்தவங்களா இருந்தா நம்ம நடைமுறையே இஸ்லாத்தினுடைய உண்மையை அவர்களுக்கு புரிய செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளை விட்டும் பாதுகாப்பானாக, கஷ்டங்களில் இருந்து பாதுகாப்பானாக, வறுமையில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, வாழ்விலே கொடுமையான நோய்களை விட்டும் பாதுகாப்பானாக, டாக்டர்களே கைவிடும் நோயில் இருந்து பாதுகாப்பானாக, மருத்துவம் இன்னும் ஆழம் காண முடியாத நோயில் இருந்து பாதுகாப்பானாக, திடீர் மௌத்தில் இருந்து பாதுகாப்பானாக, தீயவர்களுக்கு மத்தியிலே மூத்தாகுவதிலிருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் வழங்கியருள் புரிவானாக என நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.